மாணவர்களின் எதிர்காலத்தை போர்க்களமாக்க சதி இந்து இளைஞர் முன்னணி கண்டனம். அந்திய சக்திகள் பிடியில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். நாட்டின் எதிர்கால தூண்களாக விளங்கும் மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் முன்னேற்றத்தை பாதுகாப்பது அனைத்து அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் மற்றும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். சமீப காலமாக கல்வி தொடர்பான பல்வேறு போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் மாணவர்கள் நேரடியாக ஈடுபடுத்தப்படுவது குறித்து எங்கள் அமைப்பு ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகிறது. எந்த அரசியல் கட்சி ஆகட்டும், மாணவர் அமைப்பு அல்லது சமூக இயக்கமாக இருந்தாலும் மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையிலோ அல்லது அவர்களின் எதிர்கால இலக்குகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் வகையிலோ செயல்பட கூடாது. கடந்த மே மாதத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு கட்சி இணையதளம் வாயிலாக உருவாக்கப்பட்டது. தொடக்கத்தில் நீட் வினாத்தாள் கசிந்தது பற்றி குரல் கொடுத்தார்கள். ஆனால் இன்று நீட் வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். 370 விதி மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று பயங்கரவாதிகள் போல கேட்கின்றனர். நேபாளத்தை போல் இங்கும் பாராளுமன்றத்தை தகர்த்தெறிய வேண்டும் என்று கொக்கரிக்கின்றனர். இலங்கையைப் போல பிரதமர் வீட்டை நோக்கி செல்ல முயற்சிக்கின்றனர். போராட்டத்தின் போது காவலர்கள் மீது காஷ்மீர் பயங்கரவாதிகள் போல் கல்லெறிகின்றனர், தாக்குதல் நடத்துகின்றனர். இந்த பாரதத்தின் முன்னேற்றத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் ஹைட்ரஜன் ரயில் மீது கல் எறிகின்றனர். இவர்களது நோக்கம் தேசத்திற்கு எதிராக திசை திரும்புவது போல் காணப்படுகிறது. இவர்களது நீண்ட கால போராட்டத்திற்கு ஆன அனைத்து செலவுகளும் பயங்கரவாத சக்திகளும், அந்நிய சக்திகளும், தேச விரோத சக்திகளும் செலவிடுவதாக தகவல்கள் கசிகின்றன. மத்திய, மாநில அரசுகள் இதுபோன்ற விஷமிகளை கல்வி நிலையங்கள் மற்றும் மாணவர்களிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டும். தவறுகள் ஏற்படாமல் இருக்க இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். எனவே மாணவர்கள் இவர்களுக்கு பின்னால் சென்று தங்களது எதிர்கால வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடாது என்று HOF வேண்டுகிறது. பெற்றோர்களும் தங்களது மாணவ செல்வங்களை இந்த அந்நிய சக்திகளிடம் அகப்படாமல் பாதுகாக்க HOF வேண்டுகிறது. இந்த இளைஞர் முன்னணி மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் தேச முன்னேற்றத்திற்கு துணை புரியும் அனைத்து முயற்சிகளையும் ஆதரிக்கிறது. மாணவர்களின் எதிர்காலம் எந்த அரசியல் அல்லது அமைப்பு சார்ந்த போட்டிகளிலும் பலியாக கூடாது என்பதே எங்கள் உறுதியான நிலைப்பாடாகும்.